அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாகும்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? நான் போயிட்டா நீங்களா நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அது நடக்காது மாக்கானுங்களா, நடக்காது. நான் போக மாட்டேன். என்ன நொன்ன வேலையை விட்டு போற மூஞ்ச பாரு. ஒழுங்கா வேலையை பாக்குறத விட்டுட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வேலையை விட போறேன்னு புதுசா ஏன் ஆரம்பிக்கிற? இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்கல. மேல சொல்லு மேல சொல்லு. அப்புறம் நேத்து அந்த ஜெயா என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டா. எப்பா அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு நீங்க 2 பேரும் தான் அவங்க முன்னாடி உட்காந்து அசிங்கமா பேசிருக்கீங்க. பாருங்க, நான் நிஜமாவே என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்க போறேன். ஏய், இப்பதானே வேண்டான்னு முடிவு பண்ண, அப்புறம் என்ன? இது ரெசிக்னேஷன்ல சும்மா ஒரு மிரட்டல். இது எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சூப்பர். ஆமா மாப்பிள, நீ கொண்டு போய் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தேன்னு வையேன், அந்த அம்மா அப்படியே ஆடி போயிடும். அந்த அம்மா இந்த சென்னை ஸ்டேஷனுக்கு வந்ததும் ஒரு சீனியர் ரிசைன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அந்த அம்மாக்கு தானே பிளாக் மார்க்கு. கரெக்ட். அதனால இந்த ரெசிக்னேஷனை கொடுத்தா அதுவும் கைய புடிச்சுக்கிட்டு செந்தில் போகாதீங்க செந்தில் போகாதீங்கன்னு கெஞ்சும். அந்த கெஞ்சுற மூஞ்சி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சூப்பர் கெத்து மரண மாசு. நீ எதுவும் சொல்ல? ரெசிக்னேஷன் கொடுத்தா கண்டிப்பா போகாதன்னு கெஞ்சதான் செய்வாங்க. ஆனா இப்படி பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோ. என் வேல்யூ என்னன்னு அவளுக்கு தெரிய வைக்கணும். இன்ஃபேக்ட் என் வேல்யூ என்னன்னு எனக்கே தெரியணும். அதுக்குதான். போய் கலக்கு மாமா. மாப்பிள, உன் லெட்டரை பார்த்துட்டு இந்த ஆபீஸே சும்மா அல்லோல படணும். அந்த அம்மா உன் கையை பிடிச்சிட்டு கதறத ஒரு போட்டோ எடுத்துட்டு வா, வாட்ஸ்அப்ல போட்டு மானத்தை வாங்கிடுவோம். இந்த கவர்ல இருக்கிறது ரெசிக்னேஷன் லெட்டர்ல வேற என்ன? டைம் பாம். See you later guys.